அது என்னப்பா அது தற்குறியா? இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். நண்பா, நண்பி, ஜேபிஆர் காலேஜ் விஜய் ஸ்பீச். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுல்லா அரசியல். எங்க கட்சி ஒன்றும் சங்கரமடம் இல்லைன்னு சொன்னது யாரு? யார் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? எதுக்கு சொன்னாங்க? இப்போ உங்க கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குது? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், சமூக நீதி கிடைக்கணும். அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? மினி தேர்தல் அறிக்கையே விட்டாரு. நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கிறாங்க, கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர். ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? மக்களே, உங்களுக்கு தான் அது நல்லா தெரியுமே. தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க. ஆனா நாமெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஆனா உங்களை என்ன நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல, அப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்து நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாங்கல்ல, நாடகம் ஆடுறாங்கல்ல, அவங்கள எப்படி நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியும்? அதனால அவங்கள நம்ம கேள்வி கேட்காம விட போறதே இல்லை. இதையே நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து நான் சொல்றேன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாவட்டத்துக்கும் நமக்கும் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கனெக்ஷன் ஒன்று ஏற்படுதுங்க. ஏன்னா நம்மளுடைய முதல் கள பயணத்தை தொடங்கினதே பரந்தூர்ல இருந்து தான். பரந்தூருக்கு போய் அந்த மண்ணில் நின்று அந்த மக்களுக்காக கேள்வி கேட்டதும் இதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான். இன்னைக்கு ஒரு பெரிய மனவேதனைக்கு அப்புறம் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதும் அதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான். அதனால நமக்கு எல்லாமும் கொடுத்த நம்ம மக்களுக்காக எல்லா நல்லதையும் செய்யணும். அதுவும் சட்டப்பூர்வமாக செய்யணும், அங்கீகாரத்தோட செய்யணும், அதிகாரப்பூர்வமாக செய்யணும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும், ஒரே மாதிரி செய்யணும், ஒரே எண்ணத்தோட செய்யணும். அந்த ஒரே லட்சியத்தோட தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அதனாலதான் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம். அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம். ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? கொள்கையா? அதுனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு
அப்படி ஒரு கட்சியை ஒன்று நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு, நமக்கு கொள்கை இல்லையா? எப்படி? நமக்கு கொள்கை இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், சமூக நீதி கிடைக்கணும், அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? CAA அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா? வகுப்பு சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா? நீட்ட வந்தா ஒழிச்சிருவேன், நீட்ட வந்தா அழிச்சிருவேன், ஆட்சிக்கு வந்தவனே ரத்து செய்யறதே நீட்ட தான், அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாம கல்விய மாநில பட்டியலில் சேர்க்கணும்னு சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வை சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? சமத்துவம் சம வாய்ப்புன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? இப்படி கொள்கையை வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் கிரவுண்ட்ல அடக்கி வச்சுக்கிட்டு என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி, இவங்க கொள்கையே கொள்ளை தானே. எப்படி? இவங்க கொள்கையே கொள்ளை தானே. இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க கட்சி ஒன்றும் சங்கரமடம் இல்லைன்னு சொன்னது யாரு? யார் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? எதுக்கு சொன்னாங்க? இப்போ உங்க கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால பாப்பா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா, நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம். அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாஃப்டா தான் சொன்னோம். அதையே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? அதே நீங்க விமர்சனம்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது? இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள அலர்னா எப்படி? அதனால உங்க அரசவை புலவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கர்ச்சீஃப் எடுத்து அவங்க கண்ணீரை துடைத்து விடுங்கள். இந்த காஞ்சி மண்ணை வாழ வைக்கிற ஜீவ நதி பாலாறு, உயிர் நதி பாலாறு. இந்த மக்களோட உயிரோடவும் ரத்தத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு. அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல? சுரண்டிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க. இதை நான் எதுவும் போற போக்கில் எதுவும் அடிச்சு விடலங்க, ஆதாரத்தோட தான் சொல்றேன். அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி 22,70,000 யூனிட் மணலை கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க. இதே காஞ்சிபுரத்தோட உலக பெருமை நம்ம பட்டும் கைத்தறி துணியும், அதை தயாரிச்சு கொடுக்கிற கைத்தறி நெசவாளர்களும் தான். ஆனா அதை தயாரிச்சு கொடுக்கிற நெசவாளர்கள் நிலை என்ன தெரியுமா? வறுமை, துன்பம், கந்துவட்டி கொடுமை. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிற அதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனையும் இருக்குது. அந்த பிரச்சனையில கண்டிப்பா நாங்க விவசாயிகள் பக்கம் தான் நிற்போம், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆத்திரம் வரத்தானே செய்யும். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபையில் ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடையிலையும் மேடைக்கு மேடை டிவிக்கே தான். டிவிக்கே அவதூறு, அவதூறு டிவிக்கே, டிவிக்கே அவதூறு, அவதூறு டிவிக்கே.
இப்ப கூட கரூரை பத்தி பேசுவேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க. அதை நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன். பட் இப்போ நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன். நம்ம ஆட்சிக்கு வந்தா, அது என்ன வந்தா, வருவோம். மக்கள் கண்டிப்பா நம்மளை வர வைப்பாங்க. அப்படி மக்களால் அமைக்கப்பட போற நம்ம ஆட்சியில நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில் அதுக்கான விளக்கத்தை டெஃபினட்டா கொடுப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா லைட்டா நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்லையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும். பருவமழை காலத்தில் ஏற்படுற வெள்ளத்தால ஊரும் சரி, மக்களும் சரி, விவசாயமும் சரி பாதிக்கப்படாம இருக்கணும். அதுக்கு 4000 கோடி திட்டம்னு ஒரு உருட்டுனாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும். சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும். நம்மளுடைய அம்மா, அக்கா, தங்கச்சிகள், அவங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பை, அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ, இல்ல கோவையில் நடந்த அந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ அதெல்லாம் நடக்க விடவே கூடாது. நம்ம வீட்டு பெண்கள் ஸ்ட்ராங்கா, பயமே இல்லாம தைரியமா இருக்கணும். நான் சும்மா மற்றவங்க மாதிரி அவங்கள மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க கிடையாது. நம்ம கிட்ட நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான். இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். ஒன்னு சொன்னா அதை செய்யாம விட மாட்டான். அது என்னப்பா, அது தற்குறியா? நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், நம்மளுடைய நண்பா நண்பிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்களாம் தற்குறியெல்லாம் கிடையாது, அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்க, அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா, இப்போ ரீசண்டா அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தினாங்கல்ல, சாரி அவதூறு திருவிழா. அதுல அவங்க தலைமையே குழப்புற மாதிரி, அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார். அவர் யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே. அந்த எம்எல்ஏ யாருன்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்களில் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர். என்னடா இது இப்படி ஆகி போச்சு, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலேருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில் ஃபுல்லா கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் இதோட நிற்காது. அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம, ஒரு இடம் விடாம, எல்லா இடத்துலையும் எல்லா வீட்லையும் இன்னும் பலமா எதிரொலிக்கு தான் இல்லையான்னு பாருங்க. சும்மா
பிளாஸ்ட் தான். இது இன்னைக்கு நேத்தெல்லாம் நடக்கலைங்க. 1972லயே நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கட்சி. எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கும்பல். மர்மயோகின்ற ஒரு படத்துல அவருடைய கேரக்டர் பேர் கரிகாலன். அதுல ஒரு சூப்பர் டயலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இதெல்லாம் யாருக்கு சொல்றோம், எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. நண்பா, நண்பி, எல்லா மேடையிலும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல, இப்ப நீங்க சொல்லுங்க. ஒண்ணு, இன்னொன்னு, ரிப்பீட். ஒண்ணு, இன்னொன்னு. இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா, மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க. மை டியர் சார், மை டியர் அங்கிள், ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. கான்பிடென்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.